ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிஞ்சா கமோய் அப்படின்ற ஒரு த்ரில்லர் அனிமி சீரீஸோட சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி அந்த மாஸ்க் போட்ட நிஞ்சா ஹண்டர்ஸ் வந்து கொண்டுடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணார் அவரோட ஐடென்டிட்டியில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாது, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹிஜான்ஸ் அப்படிங்கிற ஒரு நிஞ்சா கிளானோட ஹிஸ்டரி அப்புறம் அதோட விதிமுறைகளை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த நிஞ்சாஸ் எல்லாரும் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு ஹிடன் வில்லேஜில் யாருக்கும் தெரியாத ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அண்ட் இவங்களோட வேலை என்னென்னா அதிகமாக க்ரைம் பண்ணுற கிரிமினல்ஸை தடையுமே இல்லாத எலிமினேட் பண்ணிடணும், அதாவது கொண்டுடணும். இப்படி இவங்க தடையுமே இல்லாத கிரிமினல்ஸை மர்மமான முறையில் கொள்றதுனால இவங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் இருக்கவங்களுக்குலாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதனால் அவங்க வந்து ஒரு ரூல்ஸ் போடுறாங்க. அது என்னென்னா அவங்களோட நிஞ்சா டெக்னிக்ஸ் அப்புறம் அவங்களோட பவரை வந்து வேற கண்ட்ரீஸ்க்கோ இல்லை வேற யாருக்கோ புதுசாக சொல்லித்தரக்கூடாது. அண்ட் இதுவரை ட்ரெயின் அப் ஆன நிஞ்சாஸ் வந்து குவிட் பண்ணி போகக்கூடாது அவங்க ஜாபை விட்டு. மீறி அவங்க இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து எலிமினேட் பண்ணிடுவாங்க, அதாவது கொண்டுடுவாங்க. அண்ட் கிரைம்ஸ் குறைய இவங்களுக்குள்ளேயே சண்டை வருது. அதாவது யார் பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. வர அந்த ஆர்கனைசேஷன்ன்றது சீர்கேடு ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு அந்த ஆர்கனைசேஷனை பிடிக்காத அங்கேருந்து நிறைய பேர் தப்பிச்சிருவாங்க. அப்படி தப்பிச்சு வந்தவங்களும் நம்ம ஹீரோவும் ஒருத்தர். நம்ம ஹீரோ ஜப்பானோட ஃபியூச்சருக்காக ஒரு நல்ல நிஞ்சா சோல்ஜராக இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணது, அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சது, அவங்க ஃபேமிலி அவங்க கொன்னது, அது மட்டும் இல்லாத அவர் பார்க்கும்போது அவங்க ஒய்ஃபோட பாடி ரத்த வெள்ளத்தில் இருந்தது, அப்புறம் அவங்க பையன் வந்து பயத்தில் அலறி அப்பான்னு கத்துனது, இது எல்லாமே சேர்ந்து அவரை தூங்க விடாத திரும்ப விஷுவலாகவும் கனவாகவும் வந்து அவரை வாட்டி எடுக்குது. அவர் அதை எல்லாத்தையும் தாங்க முடியாத அலறி எழுந்திருக்கிறாரு. எழுந்து பார்க்கும்போது அந்த கேங்கோட லீடரை சும்மா விடாத கட்டி தொங்க விட்டு வச்சிருக்காரு. அப்புறம் யாரோ உள்ள வர சவுண்ட் கேட்குது. யாரான்னு பார்த்தா ஒரு வயசான தாத்தா. அவரும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிஞ்சா அசோசியேஷன்லேருந்து தப்பிச்சவர் தான். அவர் வந்து நம்ம ஹிஜானை பார்த்து சொல்கிறாரு, உன்னை திரும்ப உயிரோட பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட காயத்தெல்லாம் சரி பண்ணுறதுக்காக அந்த தாத்தா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே ஹீரோவோட காயத்தெல்லாம் பார்க்குறாரு. பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி கேட்குறாரு, நீ சீக்ரெட் ஆர் ஸ்டாக் அவேர்னஸ் யூஸ் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ ஆமான்னு சொல்கிறாரு. அப்படின்னா அடுத்த தடவை நீ அதை யூஸ் பண்ணாத அப்படின்னு வந்து அந்த தாத்தா சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ வந்து இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு தாத்தா ரொம்ப சோகமாக சொல்கிறாரு, எனக்கு புரியுது நீ எதனால் அதை யூஸ் பண்ணன்னு, ஆனால் இருந்தாலும் அடுத்த தடவை யூஸ் பண்ணாத, இது சரியாகிறதுக்கே 6 நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ வந்து சொல்கிறாரு, இல்லை நான் அவங்க எல்லாரையும் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ தனியாவா போகிற அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. ஹீரோ ரொம்ப சைலண்ட்டாக திரும்பி படுத்துக்கிறாரு. அப்புறமா தாத்தா இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த மருந்து போடுறதுக்காக வராரு. போடும்போது சொல்கிறாரு இது ஒன்றும் அந்தளவுக்கு வலிக்காதுன்னு. ஆனால் ஹீரோ வந்து ஆன்னு கத்துவார். வலி தாங்க முடியாது, அப்படியே மயங்கிடுவார். அப்புறம் மயக்கம் கலைஞ்சு எழுந்து பார்க்கும்போது அவருக்கு கை கால்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். ஸோ அவர் வந்து அந்த FBI கொடுத்த கார்டை பார்க்குறாரு. பார்த்துட்டு நேராக கத்தி எடுத்துக்கிட்டு அந்த நிஞ்சா கேங் லீடர் கிட்ட போயிட்டு இந்த சோளக்காட்டு பொம்மையில் கத்தி சொறி வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி போய் கத்தியை குத்திட்டு அவர் வீட்டுக்கு திரும்ப போகிறாரு. அதுக்கு அந்த நிஞ்சா கேங் லீடர் வந்து சொல்கிறான், டே கிறுக்கு பையில நீ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு யூஸும் இல்லை, பேசாத நீ இதுக்கு என்ன கொண்டுடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. ஹீரோ அதெல்லாம் காதில் வாங்கிக்காத டெய்லி போகிறது ஒரு கத்தி எடுத்து அவன் உடம்புல குத்துறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து. அப்புறம் அந்த நிஞ்சா கேங் லீடரோட உடம்பு ஃபுல்லாக கத்தியான பிறகு அவன் சொல்கிறான், நான் அவனோட ஒய்ஃப் கண்ணில் துளி அளவுக்கு பயத்தை பார்க்கல, அவள் கண்ணு ஃபுல்லாக வெறுப்பு தான் நிறைஞ்சிருந்துச்சு. ஆனால் நான் அவனோட பையனை கொல்லும்போது அவள் அழ ஆரம்பிச்சா, அவள் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாலும் நான் அவ்வளோக்கு அவ்வளோ நான் குத்தி கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கு ஹீரோ வந்து பொறுமையாக ரிலாக்ஸ்டாக ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு உட்காந்து ஒத்தி குச்சி கிழிச்சு கையில் வச்சுக்கிட்டு, நான் சொல்கிறத கவனமாக கேளு, உயிரோட எரியறதுன்னா எப்படி இருக்கும் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிரோட எரியறதை பற்றி கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ரொம்ப கொடூரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் அதை விட ரொம்ப கொடுமையான வழி என்னென்னா அவரோட ஒய்ஃபும் அவரோட சன்னும் அதுக்கப்புறம் அவரும் அனுபவிச்ச வழி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த வத்தி குச்சியை கீழே போட்டுடுறாரு. போட்டு அந்த லீடரை உயிரோட எரிச்சிடுறாரு. எரிச்சிட்டு அவனோட கதறல் சத்தத்தை கேட்டுட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. அதோட கட் பண்ணால் இந்த சைடு FBI ஏஜென்ட்டை பற்றி காட்டுறாங்க. நம்ம முன்னாடி பார்த்த 2 FBI ஏஜென்ட்ஸையும் கூப்பிட்டு அவங்க வந்து என்கொயர் பண்ணுறாங்க. அதாவது என்ன நடந்துச்சு, நீங்கள் போன காரியம் என்னாச்சு, அதுக்கப்புறம் இந்த தொடர் கொலைக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சுதா, அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபேமிலிக்கு இந்த மாதிரி நடந்துச்சுல்ல, அதில் ஒரு விக்டிம் வந்து பொழைச்சார்ல, அவர் என்ன ஆனார், அவர் எங்கே
எங்கே போனாருன்னு சொல்லிட்டு அவங்கள கொஷின் மேலே கொஷின்ஸாக கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க வந்து அசால்ட்டாக இல்லை அவங்கள காணோன்னு சொன்னோடனே இவங்களுக்கு மேலே ஹெவியாக டோஸ் விழுது. அப்புறம் இந்த கேஸ் சீக்கிரமாக முடிஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணு அந்த ஸ்பாட்டில் இருந்து பார்த்தான்னு சொன்னால அவகிட்ட நீ திரும்பவும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹை ஆஃபீஸர் அங்கேருந்து போயிடுறாரு. போன பிறகு இந்த ஆஃபீஸரும் பின்னாடியே போய் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாரு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பொண்ணு ரிலாக்ஸாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியோட கேஸ் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நடந்த மர்டர் கேஸ் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, எல்லாமே வெளிலேருந்து வந்த ஆலைஸை தான் மர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டுது. அப்புறம் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தேன் இன்னொரு FBI ஏஜென்ட் வந்து இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புரியாத கத்திக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணால் இன்னொரு சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அவரோட ரிவெஞ்சுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காரு. நிறைய இடம் அலைஞ்சு திரிஞ்சு சுற்றி அவர் வந்து அந்த நிஞ்சாஸோட மெயின் பிரான்ச் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிட்டு வராரு. வரும்போது ஒரு பாரில் உட்காந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து போலீஸ்லாம் வந்து அவங்களோட வரி பணத்தை வசூல் பண்ணுறதுக்காக வருவாங்க. இவர் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு இவர்கிட்ட வம்பு பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோ வந்து அவங்க எல்லாரும் அடிச்சு ஓரமாக பார்க்க விட்டு அவர் பட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்ப்பாரு. அப்போ இந்த போலீஸோட வண்டியை பார்த்த உடனே அவருக்கு FBI ஞாபகம் வந்து அந்த விசிட்டிங் கார்டை எடுத்து பார்ப்பாரு. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு FBI ஆஃபீஸில் அந்த FBI ஆஃபீஸர் வந்து புலம்பி தீத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த சைடு என்னடானா நாளுக்கு நாள் கிரைம் வளர்ந்துக்கிட்டு போகுது, இந்த கொலை பண்ணுறவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, நீ என்னடானா ஹாயா உட்காந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த FBI பொண்ணை பார்த்து திட்டிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது அதெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல, அதுக்கப்புறம் இப்போலாம் இந்த விர்ச்சுவல் டெக்னாலஜி அப்புறம் அலைஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஹவுஸால தான் நடக்குது, அவருக்கு நம்ம எல்லாரும் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படி சொல்லும்போது இந்த சைடு FBI ஏஜென்ட்டுக்கு கால் வருது. அவர் கால் அட்டன் பண்ணி யாரு லோகனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சைட்லேருந்து நம்ம ஹீரோ வந்து நான் உங்ககிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்க வேண்டியது இருக்குது, அப்புறம் நான் உங்ககிட்ட நிறைய கொஞ்சம் பேச வேண்டியதும் இருக்குது, எங்கே வரணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் கேட்டு ஃபோனை உடச்சி தூக்கி போட்டு போயிடுவார். அப்புறம் அந்த FBI பொண்ணு ஹவுஸாவை பற்றி சொல்லிச்சுல்ல அதோட ஆடு தான் வெளியில் போயிட்டுருக்கோம். அதாவது அவங்க கொண்டு வந்த சோஷியல் செக்யூரிட்டி டெக்னாலஜி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் நம்ம FBI ஏஜென்ட் சொன்ன இடத்துக்கு ஹீரோ வந்து வந்திருப்பார். வந்து பார்த்தா அது ஒரு டீ ஸ்டால். ஒரு வழியாக ஹீரோ FBI ஏஜென்ட் கிட்ட வந்து உட்காந்தது. FBI ஏஜென்ட் சும்மா இல்லாத அவரை கொஷின் மேலே கொஷினாக கேட்டுக்கிட்டு இருப்பார். ஆனால் FBI ஏஜென்ட்க்கு வந்து ஹீரோவோட ரியல் ஐடென்டிட்டி அப்புறம் ரியல் ஃபேஸ் எதுவுமே தெரியாத காரணத்தினால அவருக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக உட்காந்துருப்பார். ஹீரோ வந்து ஆமான்னு சொல்லும்போது FBI ஏஜென்ட்க்கு வந்து டவுட் வந்து உடனே ஒரு கன் எடுத்து நெத்தி போட்டுல வச்சுட்டு நீ யாரு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாம போன லோகன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிரட்டுற மாதிரி கேட்குறாரு. அந்த டைம் தான் பின்னாடி அவனோ காமெடி பண்ற மாதிரி ஹவுஸா ஈட்ஸ்ல இருந்து வந்திருக்கும், நீங்க ஆர்டர் பண்ண ஃப்ரைட் ரைஸ் எக் ரோல் அப்புறம் போர்க் ஃப்ரை இதெல்லாம் வந்திருக்கு, ஆர்டர் எங்க பிளேஸ் பண்ணணும் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி இருந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு FBI ஏஜென்ட் கொஞ்சம் கடுப்பாகி ஆர்டர் இந்த டேபிள்ல தான் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து லூசுத்தனமா எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொண்டு வந்தாலும் பார்த்துட்டு டே நீ இன்னும் போலையாடா அப்படின்னு கேட்குறாரு. அவன் டக்குன்னு அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உடனே ஹீரோவும் பதிலுக்கு அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரெண்டு பேருக்குள்ள பயங்கர சண்டை நடக்குது. சண்டையில் ஹீரோவோட மாஸ்க் கண்டு கீழே வந்து அவரோட ரியல் ஃபேஸ் வந்து ரிவீல் ஆகுது. அப்போ வந்து FBI ஏஜென்ட்டுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இங்கே என்னடா நடக்குது யாரா இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க சண்டை போடுற ஸ்டைல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதெல்லாம் மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சண்டை முடிஞ்ச பிறகு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு ஹீரோ வந்து துடிக்கிற வாத்துன்னு சொல்லுவார். ஹாஸ்பிட்டலில் இருந்த லோகனுக்கு என்ன ஆச்சு அவர் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு ஹீரோ வந்து அந்த எலக்ட்ரிக் ட்ரேஸ் எடுத்து அவர் ஃபேஸ் கிட்ட வச்சுட்டு நான் தான் அது, நான் ஒரு நிஞ்சா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு FBI ஏஜென்ட் வந்து அந்த அட்டாக்கிங் இன்சிடென்ட் பற்றி பேசுவார். உடனே அவங்க பின்னாடி இருந்து திரும்ப அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் FBI ஏஜென்ட் மட்டும் அங்கே தனியாக இருப்பார். அவர் உடனே கண்ணை திறந்து பார்த்து நீ எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த வியர்டாக இருக்க வெப்பனை கையில் எடுத்துட்டு இது என்னது இது பார்க்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. பின்னாடி ஹவுஸான்ற பேரை கேட்டுட்டு FBI ஏஜென்ட் திரும்ப பார்ப்பாரு. பார்த்தா அந்த ஆட் போயிட்டு இருக்கும். அந்த ஆடை வந்து ஹீரோ முறைச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணால் ஒரு வயசானவரை காட்டுறாங்க. அவர்கிட்ட யாரோ வந்து சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அவன் உயிரோட இருக்கான் அப்படின்னு. அதுக்கு அந்த வயசானவர் ஹிஜானா அப்படின்னு கேட்குறாரு. அப்படியே இந்த பிளேஸில் இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. அப்புறம் இதோட கண்டினியூஷன் அப்புறம் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காத இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் இதே மாதிரி வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்கன்னா அவங்களுக்கு மறக்காத ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.